திலீப், மகேஷ். என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். எனக்கு இங்க பேப்பர் தான் துணியே. ஐம் சாரி. நேத்து கத்தி உங்களுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன தடுத்துட்டாங்க. நீங்க செஞ்சது ஒரு வயல் நல்லதுதான். ஏன்? அது பெரிய கதை. வக்கீல் சார், உங்களை பார்க்க ஆள் வந்திருக்கு. அப்புறம் பேசுவோம். மகேஷ், என்ன பார்க்க வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அதான் ஏன் கேக்குற? ஏன்னா அது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு அவசியம் இருக்கும் இல்லையோ, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அத நான் உங்ககிட்ட சொன்னாலும். என்னாச்சு? ஹாஸ்பிடல்ல என்ன நடந்தது? அவர் என்ன அப்படி சொன்னாரு? நீ அவ்வளவு ஆத்திரப்பட்டு அவர் கொலை செஞ்சிருக்கணும். ஏன் தப்பு? அம்மா டைம் ஆச்சுமா. மகேஷ், அம்மா டைம் ஆச்சுமா. பிளீஸ் மகேஷ், அடுத்த தடவை வடிச்சாவது சொல்லணும். நான் உன்னை பார்க்க விரும்பல. I hate you. ரத்னம், அந்த இன்ஸ்பெக்டர் ரிலீஸ் ஆக போறான்னு கேள்விப்பட்டு பெரியவர் ரொம்ப கோபமா இருக்காரு. அவன் உயிரோட வெளியே வந்தாதானே? அப்படியே வெளியே வந்துட்டாலும் அவன் பல்ல புடிங்கிடு. அப்பாடா, இப்பதான் வரேன். எங்க இருந்து? ஜெயிலர் வீட்ல இருந்துதான். ஜெயிலர் வீடா? அவரு இல்லைன்னா நான் தானே ஜெயிலர். அங்க ஓஹோ, அங்க பார்ட்டியும் கூட சந்தோஷமா இருந்துட்டு. பார்ட்டியா? பல பார்ட்டிங்க இருக்குது அங்க. ஆமா, நீ எப்படி ஜெயிலுக்கு வந்த? அதை ஏன் கேக்குறேன்? அது ஒரு பெரிய கதை. பிளாக் டிக்கெட்டும் கள்ளச்சாராயமும் நியாயமா வித்துக்கின்னு இருந்தேன். ஒரு நாள் ஒருத்த வந்தான். அரை ஊர்ல 1000 ரூபாய் சம்பாதிக்கிற வழிய சொல்றேன்னா. அது எப்படின்னு கையில ஒரு பொட்டிய கொடுத்து, நட்டியா ஒருத்த வருவான், அவன் கையில கொடுத்துடுன்னா. உள்ள இன்னான்னு பிஸ்கெட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போட்டான். கொஞ்ச நேரத்துல இன்னொருத்த வந்தான். பொட்டின்னா பொட்டி அவன் கையில கொடுத்தேன். உள்ள என்ன பிஸ்கெட்டுன்னு. எந்த ஒரு பிஸ்கெட்டுன்னா சாப்பிட்டு பாக்கலன்னு. என்ன திண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டியை திறந்து ஆப்பினேன். உள்ள அவ்வளவு தங்க பிஸ்கெட்டு. அப்படியே மனசு வந்துட்டேன். தப்பு பண்ணிட்டோன்னா? ஏச்சா, முதல்ல தெரிஞ்சிருந்தா அப்படியே அமைக்க வச்சிருக்கலாம் என்னதான். அப்புறம் அப்படியே ஓடிடலான்னு ஒரு எகிர்னு அப்பன கபால் இன்னொருத்தன் பாஞ்சு ஒரு குத்து குத்துனா பாரு, இந்த தாள் அப்படியே திருப்பிக்கிச்சு. காதும் கேட்கல. அப்படியே கோர்ட்ல எட்டுமே விட்டாங்க. ஜட்ஜி என்னன்னவோ கேட்டாரு. எல்லாத்துக்கும் தலையாட்டின்னு இருந்தேன். கொஞ்ச நேரத்துல 2 போலீஸ் வந்து இங்க விட்டாங்க. அதான் இங்க இருக்கிறான இன்னொருத்தன் எப்ப பார்த்தாலும் பல்லு வளர்க்குற மாதிரி ஒரு பாட்டு. அவன் என்ன பண்ணா, என்னடா என்ன பார்த்து மூஞ்ச திருப்பின்னு போறேன்னு செவில இன்னொரு விட்டான். அப்பன அன்னைக்கு காது கேட்க ஆரம்பிச்சது. அப்புறம் பக்கத்துல இருந்த வார்டனும் கிட்ட கேட்டேன், ஏன்பா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி வாங்கணும்னு. 1.5 வருஷம் நானுங்க. அன்னில இருந்து அட்ஜஸ்ட் பண்ணின்னு வாங்கினுக்கிறேன். வெளியே போய் என்ன பண்ண போற? பொட்டி குட்ட பாட்டிக்கிட்ட போய் சேர்ந்துட மாட்டேன். அது வரைக்கும் இங்கதான் பல்லு பாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்? இல்லன்னா சுரங்கத்துல போட்டு அமைக்க வச்சிருவானுங்களே.
என்ன சுரங்கமா? அது உனக்கு தெரியாதா? அந்த காலத்துல வெள்ளக்காரன் கட்டின காவா ஒண்ணுக்குது. அது உள்ள போனவன் எவனும் திரும்பி வந்ததில்ல, இந்த பல்லு பாட்டியை தவிர. இந்த பல்லு பாட்டி இருக்குத தேவாங்க மாதிரி ஒரு புடி புடிச்சதுன்னா அவ்வளவுதான். டேய், அங்க என்னடா பேச்சு? வாடா இங்க. என்ன ஏய், என்ன சுரங்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறியா? அட நீங்க வேற, நான் கோலார் தங்க சுரங்கத்தை பத்தி சொல்லின்னு இருந்தாங்க. அதுல எப்படி தங்க நோண்டி எடுக்கிறாங்கன்னு எதையோ கேட்டுனுக்குறீங்க. இது வரைக்கும் சுரங்கத்தை பார்த்து தானே இருக்க. அது உள்ள போனது இல்ல. இல்ல இப்ப போற பாரு. டேய், அங்க என்னடா பாக்குற? வாடா இங்க. அண்ணாத்தா. ஏய், போ அப்படி. வேண்டாம். Ah!
மகேஷ், மகேஷ், உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி நடந்துகிட்ட? என் வாழ்க்கையில நான் எந்த தப்பும் பண்ணல. எல்லாரையும் போல நானும் காதலிச்சேன். நான் காதலிச்ச அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பியா? மாட்டேன்னா என்ன பண்ணுவ? இப்பவே தண்ணியில குதிச்சு தற்கொலை பண்ணிப்பேன். அவ்வளவுதானே, பண்ணிக்கோ. அப்ப கையை நீட்டு. எதுக்கு? 2 பேருமா சேர்ந்து குதிப்போம். எத்தனை தடவை என்ன மிரட்டி இருப்ப? உனக்கு தான் மிரட்ட தெரியுமா? சொல்லு, சம்மதமா இல்லையா சொல்லு. தலைமையில என்னம்மா இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்ட? இல்லப்பா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அப்படியா? சொல்லு. அது வந்து சாப்பிட்டு பேசலாம்ப்பா. அப்படியா? சரி, சாப்பிடுவோம். நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு போட தெரியாதா? போ. அப்பா, நீங்க அம்மாவை எப்படி கல்யாணம் பண்ணீங்க? தூக்கிட்டு வந்துட்டேன். அப்ப லவ் மேரேஜ்? உனக்கு என்ன வேணும் சொல்லு. உங்களை மாதிரி நானும் கல்யாணம் பண்ணிக்க போறேன். தூக்கிட்டு வந்தா? இல்லப்பா, ஆ, நான் ஒருத்தர் லவ் பண்றேன். அவர் ரொம்ப நல்லவர். அவர் மாதிரி ஒரு மருமகன் கிடைக்கிறதுக்கு நீங்க தவம் செஞ்சிருக்கணும். நான் முடியாதுன்னு சொல்லிட்டா? அப்பா, உலகம் தெரியாத பொண்ணம்மா நீ. உன்னை ஏமாத்துறது ரொம்ப சுலபம். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லப்பா. அவர் ரொம்ப நல்லவர். அப்பா அவனை என்ன வந்து பார்க்க சொல்லு. சரி. அண்ணா, நான்
அவர்தான். நான் இதுவரையிலும் சந்தோஷத்துக்கு குறுக்க நின்றுக்கேன்னா தம்பி என்ன செய்யறீங்க? நித்யா சொல்லலையா? என் பொண்ணு சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையாப்பா? நீங்க என்ன சொல்றீங்க? உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டது சொல்றேன். சார், நானும் நித்யாவும் ஒருத்தர் மனப்பூர்வமா காதலிக்கிறீங்க, கல்யாணம் பண்றதாக முடிவு பண்ணிருக்கீங்க, அப்படித்தானே? ஆமா சார். என் பொண்ணை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும் சார். ஒரு லட்சாதிபதியினுடைய ஒரே பொண்ணு. தப்பு. ஒரு கோடீஸ்வரனோட. எனக்கு தேவை அவதானே தவிர அவ மூலமா வரக்கூடிய பணம் இல்ல சார். ஓ, தெய்வீக காதலோ? நீங்க அவளுடைய அப்பாங்கிறதுனால தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். இப்படி அவமானப்படுத்துவீங்கன்னு தயவுசெய்து அவமானப்படுத்தாதீங்க சார். கோவப்படாத ராஜா. சிட்டி சிவில் கோர்ட்ல 5க்கும் 10க்கு நாயா அலையிற உனக்கு வக்கீலுங்கிற தகுதி தவிர வேற என்ன இருக்கு? எனக்கு மருமகனா ஆகணும்னா வேற சில தகுதிகள்லாம் வேணுமப்பா. நான் ஒரு ஆம்பளை. சந்தேகம் இருந்தா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. உங்களுக்கும் உங்க சொத்துக்கும் ஒரு வாரிசு நான் தரேன். உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இந்த ஒரு தகுதி போறோம்னு நினைக்கிறேன். வக்கீல் சார் வீட்டுக்கு போற போல இருக்கு. ஆமா. வீடு ரொம்ப தூரமோ? இல்ல, இங்கதான். திக்கு வாயின்னு சொன்னாங்களே. இல்ல, திக்காத. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இவனை ஆஸ்பத்திரியில சேர்த்துருங்க. எப்படி இருக்கு? நீ என் மேல இருந்த கோபத்துல குடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருக்க.
பாவம் ரோட்ல தூங்கிட்டு இருந்த ஒருத்த மேல வண்டி ஏத்திட்ட. அங்கிருந்த ஜனங்க உன் மேல ஆத்திரப்பட்டு அடிச்சிருக்காங்க. அத பார்த்த என் ஆட்கள் பரிதாபப்பட்டு உன்னை கொண்டாந்து இங்க சேர்த்திருக்காங்க. உடம்ப அலட்டிக்காத தம்பி. ஏய், கார்ல அடிபட்டானே, அவனுக்கு என்ன ஆச்சு? ஒரு கால் போச்சு இல்ல? அப்படின்னா ஒரு 2 வருஷம் கிடைக்கும். உள்ள இருந்து சட்டத்தை முழுசா படி. இப்படி சவால் விட்டுட்டு தெரியாதே. வரட்டா? மகேஷ், ஓ எதிரி எனக்கு எதிரி. திலீப் சார், உங்களை ரிலீஸ் பண்றதுக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஜெயில் ஐஜி உங்களை பார்க்கணும்னு சொன்னார்.